தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். 19/6/2025 வியாழக்கிழமை புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை. சந்தை காலையிலேயே 5 மணிக்கு சந்தை தொடங்கிடுது. ஒரு 9-10 மணி வரைக்கும் சந்தை நடக்கும். இந்த சந்தையில் இப்போ எப்படி குட்டிகள் வந்திருக்கு, என்ன விலை சொல்றாங்க, எப்படி மக்கள் குறைச்சி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நல்ல சைஸான ஆடுங்க, நல்ல வித்தியாசமான கலரு, நல்ல வளப்புல இருக்கு. மடி பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. இது எப்படி குட்டி கிடையாதா, சென்னையா இருக்கா? 2 நாள்ல ஈனும், 2 நாள்ல ஈனும் சொல்லியிருக்காங்களா? சரி, பல்லுலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. சென்னை நல்ல பாலாடு வர்க்கம். என்ன சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்க. சொன்னது 20, 17 முடிஞ்சிருக்கு. சொன்னது 20, முடிஞ்சது 17. ஆமா. இந்த மாதிரி ஆடுகளை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு காரணம் என்ன? 2 குட்டி போட்டாலும் பிரயோஜனமா இருக்கும். பிரயோஜனமா இருக்கும். 2 குட்டியும் வளர்த்துரும். இது 2 குட்டி ஆடுன்னு சொன்னாங்களா, 3 குட்டின்னு சொன்னாங்களா? ஆமா, 2 குட்டி தான். கலர் பிடிச்சிச்சு, அதனால எல்லாரும் இந்த போராடு, கரும்போரு, பிள்ளை போற அந்த மாதிரி வாங்க. பிடிச்சிருக்கு பிள்ளை கலர், அதனால வாங்கி. ஓ, இது பிள்ளை கலர்னா எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்கண்ணே? என்கிட்ட ஒரு 6-7 ஆடு கிடக்கு. என்ன எவ்வளவு? என்ன இங்க எவ்வளவு முடிஞ்சது? 1500. ரைட். இது என்ன தண்ணி வைக்கிறதுக்கா தீவனம் போடுறதுக்கா? தண்ணி வைக்கிறதுக்கு தீவனம் போடுறதுக்கு எதனா போட்டுக்கலாம்னா 1500 வரீங்க. குலசேகரநல்லூர் முக்கியமான ஊரு, என்ன ஆன்மீக ஸ்தலம். ரைட். எவ்வளவு குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? இது ஒரு பெரிய ஆடு இருக்கு. ஒரே ஒரு ஆடு தான் வாங்கியிருக்கோம். 13,000. ஒரே ஒரு ஆடு 13,500. நல்ல சென்னையா இருக்கு முழுக்க. ஆமா, சென்னையா. எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க? எவ்வளவு நாளாக குட்டி போட தெரியலையா? எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கினாரு. வீட்டுக்காரர் தான் வாங்கியிருக்காருன்னா நல்லா இருக்கு. நல்ல கலரு, நல்ல உயரம், நல்ல சேஸா இருக்கு. எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க? இப்பதான் வாங்கிட்டே போறோம். இது வரைக்கும் ஆடு வளர்க்கல. என்ன அப்படி ஆடு வளர்க்கல ஒரு இன்ட்ரெஸ்ட்? வசதி இல்லாம இருந்தது. இப்ப தோட்டத்துல வீடு கட்டிருக்கோம்ல. சரி, இட வசதி இருக்குன்னாப்ப வாங்கிருக்கோம். 2-3 ஆடு வாங்கி போட்டா நமக்கு எதுவும் ப்ராஃபிட் இருக்கா? ஆமா, அதான் இருக்குன்னு வாங்கி போடுறோம். இருக்குன்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு போறீங்க. ஆடுகளுக்கான அகத்தி கீரை எவ்வளவு அந்த கெட்டு நீங்க கையில வச்சுக்கிது? 20 ரூபா. கெட்டு 20. 10 ரூபா இருந்து 15 ரூபா இருந்து இப்ப 20 ரூபா ஆயிடுச்சு. விலைவாசி இது கூட்டிட்டுனா இந்த மாதிரி கீரை போட்டா ஆட்டுக்கு என்ன லாபம், என்ன நன்மை? வளர்ப்பு நல்ல வளர்ப்பு கூடும். இருந்து இந்த சந்தையில அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? இந்த சந்தையை கணக்கு பண்ணி அப்படியா? சூப்பர். எவ்வளவு குட்டிகளை பாத்தீங்க? 200 குட்டிகள் பார்த்தோம். இதான் பிடிச்சிருக்கு. சரி, இந்த குட்டியை பத்தி சொல்லுங்க. நீங்க வாங்கின குட்டியை பத்தி. இந்த குட்டி வந்து 2 கிடா குட்டியா, பொட்டை குட்டியா? 2 கிடா. இதுல எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 3 மாசம் குட்டி. அவங்க எவ்வளவு சொன்னாங்க, நீங்க எப்படி கேட்டீங்க? அவங்க பக்கத்துல வைங்க மைக்க. அவங்க 15 ரூபா சொன்னாங்க, 2யும் சேர்த்து. சரி, விலை நீங்க எப்படி கேட்டீங்க? நாங்க 11. சரி, நல்லா குறைச்சு கேட்டிருக்கீங்க. சரி, முடிஞ்சது 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. என்ன ஆடு வளர்ப்புல அப்படி என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஆடு வந்து நாங்க வந்து விவசாயம் பண்றோம். சரி, பக்கத்துல வைங்க. விவசாயம் பண்றோம். சரி, அதனால எங்களுக்கு அந்த போற கொஞ்சம் இருக்கு. சாயங்காலம் 2 புல்லுக்கு கிடக்கணும். விவசாய வீட்டுல 2 இது கிடக்கணும். சரி, ஆடும் கிடக்கணும். திருப்திகரமா முடிஞ்சுதா மனசுக்கு? 2 குட்டி ஆடு நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்கு. குட்டி என்ன குட்டி? 2 கிடா குட்டிங்க. 2மே கிடா குட்டியா? ஆமாண்ணே. ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? ஆடு 4 பல்லுண்ணே. 4 பல்லு. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? போட்டு 1 மாசத்துக்கு 45 நாள் இருக்கும். 45 நாள் அவ்வளவுதான் இருக்கும். எவ்வளவு ஆடுகளை பார்த்துட்டு இதை வாங்குனீங்க? எல்லாரும் பார்த்தோம். சரி, பிடிக்கல. இதான் நல்லா இருந்துச்சு. இது பாக்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்க. பொருள் நல்ல பொருளா இருந்துச்சு. விலையை அதுக்கு தகுந்தாப்புல சொல்லிருப்பாங்களப்பா? ஆமா, விலை ரொம்ப 23 ரூபா சொன்னாங்க. சொன்னது 27 ரூபா சொன்னாங்க. சொன்னது 27. சரி, கேட்டது விலை எப்படி வச்சீங்க? விலை 18 வச்சோம். 18. முடிஞ்ச விலை எப்படி ஆயிடுச்சு? முடிஞ்ச விலை 22. 23 முடிஞ்ச விலை 23,000 ரூபா. 2 கிடா குட்டியோட ஆடு சூப்பரா இருக்கு. 23,000 ரூபா போட்டிருக்கீங்களா? என்ன லாபம் கிடைக்கும்? மாடி 2 விற்கும். 6 மாசம் 2 கிராம விற்கும். வித்தா நம்ம போட்ட காசை ஓரளவு பாதி எடுத்துடலாம். நல்ல கருப்பு வெள்ளை கரும்போர் 13,000 ரூபாயா? 13,000 ரூபா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம். ஆமா. அங்கிட்டே சந்தைகள் உண்டா நிறைய? நம்மளுக்கு எல்லாமே பக்கம் தானே. இங்க மேலப்பாளையத்துல இந்த மாதிரி வராது இல்ல. சரி. இது எவ்வளவு சொன்னாங்க முதல்ல? ஏன்னா ஃபர்ஸ்ட் 17 சொன்னாங்க. 13. என்ன எதுக்காக வாங்கியிருக்கீங்க? சும்மா வளர்ப்புக்கு. வளர்ப்புக்குன்னா பெருசா இருக்க? பெருசுன்னா நல்ல ஒரு 6 மாசம் வளர்த்தாச்சுன்னா கிடை 20,000 விற்கலாம்ல. கிடைக்கும். இந்த மாதிரி பெருசு வாங்குறதுக்கான காரணம் என்ன? பெருசுன்னா சரசரன்னு எந்திரிச்சிருமே.
சின்ன மாதிரினா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நிறைய பார்க்கணும். இது கொண்டு போய் விட்டு தண்ணி ஏற வச்சா போதும், டக்குன்னு உண்டாயிருக்கும். எந்த நோய் நொடி வராது. நோய் நொடி வராது. ஒரு தடுப்பூசி மட்டும் போட்டுறணும். போட்டா நல்லா ஒரு 6 மாசம் வளர்த்தா போதும். மாதிரி 20 ரூபாய்க்கு கோயில் கூட வீட்டுக்கு தேடி வித்துடலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வர்த்தகரெட்டிப்பட்டி. ரைட்டு. 2 ஆடா கெடாவா? பொட்டையாடு. 2 ஆடு. ஆமா 2 ஆடு. 2க்கும் குட்டி கிடையாதா? குட்டி கிடையாது. 2க்கும் பல்லு எப்படி இருக்கு? 2 பல்லு 4 பல்லு. 2 4 குட்டி இல்லாத ஆடு. செனையா இருக்காப்போ? செனக்குறால். சரி. ரெண்டும் என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 25 ரூபா சொன்னாங்க, 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 25 சொன்னதை 20,000. ஆமா. என்ன குட்டியும் இல்லாம கெடாவும் இல்லாம வாங்கிட்டு போறீங்களா? ஆமா. என்ன காரணம்? இந்த மாதிரி ஆடுகள் வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? முன்னால வளர்த்தா விற்பானே. உருப்படியாங்கன்னா 2 குட்டி போட்ட உடனே போடும். 2 4 குட்டி போடும். 4 குட்டி போடும். போட்டா ரேட்டு கூட போகும். சரி. விலை இல்ல. ஆமா. ஏன் எதிர்பார்த்த விலையை விட கம்மியா கேட்டாங்களா? ஆமா. எவ்வளவு சொன்னீங்க? 13 ரூபா சொன்னேன். சரி. 10 ரூபாய்க்கு கேட்டாங்க. இது ஆகாது, வீட்டுக்கு கொண்டு போறேன். 3 ரூபா டிஃபரன்ஸ் தானே. இன்னும் ஒரு விலையை சொல்லி கொடுத்துட வேண்டியதானே? இல்ல பாத்துக்கலாம், இன்னும் கோயில் கூட சீசன் இருக்கு. சரி. ஆமா, அது நமக்கு லோக்கல் தான். இந்த வாரம் அடுத்த வாரம் வித்துக்கலாம். சரி. விட்டுருந்தா என்ன விலைக்கு விட்டுருப்பீங்க? இன்னும் ஒரு 1000 ரூபா வந்தா விட்டுருப்பீங்களா? இல்ல 12 ரூபாய்க்கு ஒரு 12 ரூபாய்க்கு குறையா கொடுத்தால் கட்டாது. வீட்டு வளர்ப்பு. ஆமா. இல்ல காட்டுல மேல குட்டி தான். இல்ல வியாபாரி கிடையாதுங்க. இது வியாபாரி சம்சாரி. வாங்க. நல்ல ஒண்ணு போல பிடிச்சிருக்கீங்களா? அது ரெண்டும் கயிறு போடாமே வருதா? ஒரே இது வியாபாரிட்ட உள்ளதா? ஒரே பண்ணையில உள்ளதுன்னா பரவாயில்ல. சூப்பர். எவ்வளவுக்கு முடிஞ்சிருக்கு? 40 ரூபா. 3 சேர்த்து 40 ரூபா. 3 சேர்த்து 40,000. ஆமா. என்ன 3 கிடா குட்டி வாங்கிருக்கீங்க? இது வளர்க்கத்தான். வளர்க்க என்ன? ஆமா. இதே பெருசாயிட்டா இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வளர்ப்போம்? வளர்க்க 2-3 மாதம் வளர்ப்போம். அவ்வளவுதான். வளர்த்து ஒரு 1000 500 கையில 500 1000 கிடைச்சா கொடுத்துடலாம். செல்வேண்டதுல இருந்து ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? ஆமா. சரி. இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்களேன். சென்னையா இருக்கா? ஆமா செனாடு. எத்தனை பல்லு? 6 பல்லு. 6 பல்லு செனை ஆடு. எப்படி வாங்கிருக்கீங்க? 13 ரூபா. 13,000 ரூபா. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? அவங்க சொன்னது 16 ரூபா சொன்னாங்க. சரி. 13 ரூபா. 3000 ரூபா குறைச்சிருக்கீங்க. என்ன ஏன் இந்த மாதிரி சென்னை ஆடை பார்த்து வாங்குனீங்க? கிடா குட்டி வாங்க. இங்க கிராமரி கிராமரி வாங்க கிடையாது. அப்படியா? இல்ல கிராமரி தான் லாபம்னு சொல்றாங்களே. ஆமா. இது இந்த 2 கிடா குட்டியும் சேர்த்து 14,000 ரூபா ரெண்டும் வாங்கியிருக்காங்க. போல 4 குட்டி. ஆமா. 2 4 4மே பொட்டையா கிடாவா? கிராமரி. 4மே கிடாமரி. இதுல எத்தனை மாசம் குட்டிகள் இருக்குங்க உங்க மதிப்பு? 4 மாசம். 4 மாசம் 4 மாசத்துக்கு மேல இருக்கும்ண்ணே. ஆமா ஆமா. சரி. என்ன எப்படி கேட்டீங்க, எப்படி முடிஞ்சது? 34. அவங்க சொன்னது, நீங்க வாங்கினது 34. அவங்க சொன்னது கூட சொன்னாங்க. ஒரு குட்டி எவ்வளவு சொல்லிருப்பாங்க? ஒரு குட்டி 7 ரூபா கணக்கு பண்ணி சொன்னாங்க. 7 ரூபா சொன்னாங்களா? நாளையில 28 தானே கேட்போம். 8 ரூபா கரையும். சரி சரி. இந்த மாதிரி கெடா குட்டிகள் வளர்த்தா எப்படின்னா பெனிஃபிட்? தண்ணி ஏதாவது கிடைக்கும். தாயாடு வளர்க்குறதுக்கும் கெடா குட்டி வளர்க்குறதுக்கும். ஆமா. தயார் வளர்க்கும் கிராவிட்டி வளர்க்கறதுக்கும் ஏதாவது தண்ணி வச்சு அந்த தண்ணியில வீட்டு தண்ணி வம்பா போகுதுல்ல. ஆமா ஆமா. அதுக்காக எனக்கு ஏதோ வளர்த்து செலவு காப்போன்னு வாங்கி. சரி. என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் 8 ரூபாய்க்கு முடிஞ்சது. எது பிடிங்க? இல்ல கேட்காது, வாய்ஸ் கேட்காது. சரி. ரெண்டும் சேர்த்து 8000மா? ஆமா 8 ரூபாய்க்கு. ரெண்டும் கெடா குட்டியா? ரெண்டும் பொம்மரி. ரெண்டும் பொட்டை குட்டியா வாங்கியிருக்கீங்க. ரெண்டும் சேர்த்து 8000. என்ன ரெண்டும் பொட்டை குட்டியா வாங்கியிருக்கீங்களா? வளர்ப்பு தானே. வளர்ப்பு. இதுல இருந்து வளர்த்து கொஞ்சம் குட்டி எடுத்துக்கலாம், பெருசாக்கலாம்னு பாக்கீங்க. எப்படி இருக்கு சந்தை? கொஞ்சம் ஜாஸ்தி தான். புதுசா வளர்க்குறீங்களா? புதுசா ஆடு வச்சிருந்தோம். சரி. மறுபடியும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆட்டு வியாபாரி சின்ன தம்பி 3 சந்தையில பார்க்கலாம் அண்ணனை. ஆமா, நிறைய குட்டிகள் கொண்டு வராங்க. இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சுண்ணே. சரி. இப்போ கையில் இருக்கிறது ஒரு எட்டையாவரம் பொட்டில் நல்ல ஒரு நேரம் கொம்பு ரூம்னு பல்லு போடாத குட்டி. சூப்பர். என்ன விலை சொன்னது? 19. பக்ரீத் தான் முடிஞ்சிட்டேன். பக்ரீத் முடிஞ்சிட்டேன். 19 சொல்லி 17க்கு கேட்குறாங்க. விடுற விலை என்ன சொல்லுங்க? விடுற விலை
வெட்டுற விலையா எவ்வளவு வந்தா விட்டுருவேன் அந்த விட்டுருவேன்னா அதாவது இப்போ 17க்கு வந்தால் விட்டுறலாம். 17க்கு வந்தாலே விட்டுறலாம். ஓகே. வளர்ப்புக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கியிருக்கீங்க? 4 வாங்க வந்து 2 தான் அமைஞ்சிருக்கு. எதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இது ஒரு ஆடும் குட்டியுமா? ஆடும் குட்டியும் 13,500. அது செவல பெருசு 14. இதுவும் ஆடு, அதுவும் ஆடு. ஒரே ஒரு அது சென்னையா இருக்கா? அப்படியா? என்ன கெடா குட்டிகள்லாம் வாங்காம ஒரே ஆடா வாங்கியிருக்கீங்க? வளர்ப்புக்கு கெடா குட்டி டக்கு டக்குன்னு லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்களே. இதுல இருந்து குட்டி எடுத்துக்கலான்னு பாக்கிலோ. என்ன லாபம் கிடைக்கும்ண்ணே? வளர்த்தா லாபம்னா குட்டி போட்டா நமக்கு அதுல இருந்து லாபத்தை எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் ஆடு. இந்த ஒன்று தான் வாங்கினீங்களா? நல்ல பெருசா வாங்கியிருக்கீங்களா? என்ன கணக்கு? இதோட 2-3 ஆடு பார்த்தோம். சரி. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ சொன்னாங்க இதை? சொன்னது 18. சரி. 17,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஆடு குட்டி கிடையாதா? குட்டி பிரிச்சிருக்கா? சென்னையா இருக்கா? எத்தனை மாதம் சென்னைன்னு சொன்னாங்க? 3 மாதம். சரி. இந்த மாதிரி சென்னை ஆடுகள் வாங்கினா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? எதை கணக்கு பண்ணி வாங்கியிருக்கீங்க? வளர்ப்புக்குன்னா நம்ம ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம்னா இதில் என்ன காசு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்களா? இது குட்டி போட்டாடி தான் பார்க்கணும். குட்டி போட்டோம்னா குட்டியில் தான் லாபம் இருக்கு. மொத்தம் 4 குட்டி. 4மே பொட்டையா? எல்லாரும் கெடா குட்டியாக வாங்கியிருக்காங்க, நீங்கள் பொட்டை குட்டியாக வாங்கியிருக்கீங்களே. வளர்த்து இதிலிருந்து குட்டிகளை உற்பத்தி பண்ணுறாப்புல. சரி. அந்த உற்பத்தி பண்ணுறாப்புலன்னா எல்லாரும் 2 குட்டி சென்னையாக இருக்கிறது அந்த மாதிரி வாங்கினா டக்கு டக்குன்னு போன உடனே பெருகுது. நம்ம சின்ன குட்டியாக வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், வாங்கிடுவோம். சரி. பெருசுன்னா விலையும் கொஞ்சம் கூட போயிடும்ண்ணா. பெருசு விலை கூட போகணும். நம்ம வீட்டுக்கு வளர்த்துட்டாங்க. இது போனால் பழகி கூடண்ணா வீட்டில். சரி. அவங்க எவ்வளோ சொன்னாங்க? அவங்க வந்து 25 சொன்னதா? 22. 5,500 ரூபா வந்துருதுண்ணே. ஒரு குட்டி 5,500. எப்படிண்ணா இருக்குது விலைவாசிலாம்? எப்படி இருக்கு? நல்ல ரேட்டு. இல்லை கெடா குட்டிக்கு தான் ரேட்டு, பொட்டை குட்டிக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ ரேட்டு கூட அதுமாதிரி. அப்படியா? கறி ரேட்டு போடுதாங்க. ஓ, கறி ரேட்டு போடுதாங்கண்ணா. 1000 ரூபா ரேட்டு போடுதாங்க. கறி 1 கிலோ கறி 1000 ரூபா ரேட்டு கணக்கு பண்ணுறாங்க. ஜோடி 13,000 ரூபா. 2ம் கெடா குட்டி. ஒரு கெடா ஒரு பொட்டை ஜோடி 13,000 ரூபா. இது 2 குரால் சைஸில் சின்ன சைஸில் வாங்கியிருக்கீங்களே, என்ன கணக்கு? கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கலாம். இல்லை, இதுதான் வாங்கி வளர்ப்புக்கு இதாங்க. பெருசு வாங்கினா 15 ரூபா 17 ரூபாங்காங்க. இது இலசுல இது 5-6 வருஷம் கிடக்கும். ஓ, கிடக்கும். 2 பால்குடி குட்டியாக வாங்கியிருக்கீங்களா? இறகடிக்குமா? வளர்க்குது. எல்லாரும் கொஞ்சம் இறகடிக்கிறாப்புல குட்டி வாங்கிட்டு போவாங்க. அது இறகாது, இறகடிக்கும் இருக்காங்களா? ஒன்று வந்து மூலிக்காது கெடா குட்டி. அது இது பொட்டை குட்டி. அது பொட்டை குட்டி. ஒரு தாய் பிள்ளையா வேற வேறையா? வேற. என்ன கணக்குல இந்த பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? வளர்க்குறது கை வளர்ப்பு தானே. வீட்டுல கொஞ்சம் கடை இருக்கு. சரி. கடையில அப்படி போட்டு தண்ணி போட்டு வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் பால். அவங்க எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அவங்க 6 ரூபா சொன்னாங்க. நாங்க 3 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 2யும் சேர்த்து 6 ரூபா சொன்னாங்க. 2யும் சேர்த்து 3 ரூபா. 8 ரூபா தான். எங்களுக்கு ஆடு மாடு சொல்லியிருந்தாங்க. சரி. கிடையாது. நாங்க ஆடு மாடு வச்சு ஆட்டை மாடு வச்சு விட்டுக்குருவோம். ஆட்டுக்கு எல்லாருக்கும் ஆட்டுக்கு விட்டுக்குருவோம். ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு குட்டி தான் வாங்கியிருக்கீங்க. 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. வருமானத்தை